நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. அதாவது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நிறைய கோமாளிகள் இருக்கானுங்க, நிறைய வந்து கேப் மாதிரிலாம் இருக்கானுங்க, நிறைய வந்து கொத்தடிமையே இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டோட தமிழக சட்டப்பேரவை அப்படின்றது வந்து கடைசியாக நடந்திருக்கு. ஏன்னா வந்து ஆட்சி முடிய போகுது இல்லைங்களா, இன்னும் வந்து ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து எலெக்ஷனே வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து புது கவர்மெண்ட் வந்துடும். ஆனால் பாதி விஷயம் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து பச்சை துண்டுலாம் போட்டுட்டு வந்து திமுக சார்பில் வந்து கலந்துட்டு இருந்தாங்க, எல்லாருமே வந்து கலந்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பண்ண வேலை தான் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து ட்ரெண்டிங்காகவும் ஒரு ட்ரோலிங்கும் ஆகிட்டு இருக்கு. அந்த கட்சியில் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது வந்து உதயநிதி வந்து தூங்கிட்டு இருக்காரு. நல்ல தூக்கம் வருது போல, செம தூக்கம் வருது போல. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்து விட்டா போதுன்ற சாமி எனக்கு செம தூக்கம் வருது, இங்கே வந்து பாய் தலைகாணிலாம் இருந்தால் படுத்து தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தூக்கத்தில் அப்படியே வழிஞ்சிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர், ஆனால் அவருடைய செய்கை அவருடைய செயல் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய ட்ரோலாக இருக்கு. நம்ம பசங்க வந்து சும்மாவே வந்து ஒரு சின்ன புள்ளி கடிச்சையில வந்து அதை ரோடாக்கி விட்டுரும். இவ்வளோ பெரிய கண்டென்ட்டே கிடைச்சது அப்படின்றதால, அதாவது வந்து யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து உதயநிதி ஸ்டாலினை போட்டு பொலந்து பொலந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க, திமுக கட்சியோட முக்கிய தலைவராக இருந்துட்டு இருக்கீங்க, அது மட்டும் கிடையாது துணை முதலமைச்சராக இருந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்து உங்க கட்சிக்காரங்களும் வந்து பேசிட்டு இருக்கும்போது சட்டப்பேரவை வந்து நடந்துட்டு இருக்கும்போதே வந்து இப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி நடத்துவீங்க? விடியா திமுக அண்ட் தூங்குற திமுக அப்படின்ற மாதிரி தான் உங்களை சொல்லணுமா? மக்கள் வந்து உங்களுக்கு இதுக்காக தான் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகினாங்களா? ஸோ அடுத்த மாதிரி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த மாதிரி தூங்கிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்ட்டு வந்து தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் எல்லாரும் போட்டு செம்மற்றோல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து நல்லா கொட்டாவி விடாத குறையா வந்து அந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சிருக்கு. ஆனால் வந்து நம்ம தளபதி சைட்ல இருந்து வந்து அல்லது டிவிகே சைட்ல இருந்து வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து எல்லா தொலைக்காட்சியும் வந்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து திமுக தானே, உதயநிதி ஸ்டாலின் தானே, அதனால வந்து யாரும் வந்து இதை பற்றி பேசவும் கிடையாது, கண்டுக்கவும் கிடையாது. மற்ற கட்சிக்காரங்களோ இல்லை டிவிகா பண்ணியிருந்தாங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் இதுவே வந்து 24 ஹவர்ஸும் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லட்சணத்தில் தான் இப்போ எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.